Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar, 11th Standard Mathematics, Volume 1. Today now going to start with Chapter 2, Exercise 2.4. So Exercise 2.4 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த கண்டென்ட்டில் என்னென்னலாம் இருக்குது பார்த்துருவோம். இந்த எக்ஸசைஸுடைய கண்டென்ட் என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. First, the content is 2.5 quadratic functions. So, what is quadratic function? So, a function of the form p of x equal to ax square plus bx plus c, where a comma b comma c belongs to capital R are constants. So, a not equal to 0 is called a quadratic function. Quadratic function in the formula irunaka ax square plus bx plus c formula irukum. So, adula a b c ன்றது வந்து real numbers. ஓகேங்களா? So, the quadratic function solve பண்றதுனாக்கா, let us solve for quadratic function. The given function equal to 0. 0 க்கு equal பண்ணணும். So, அப்போ p of x equal to 0 க்கு equal பண்ணணும். கொடுத்த அந்த ஃபங்க்ஷனை 0 க்கு equal பண்ணணும். So, அப்போ ax square plus bx plus c equal to 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இல்லைனாக்கா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபார்முலாஸ் தெரியும், 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்லைனாக்கா ஃபேக்டரைஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் டைம் தனியாக மைனஸ் டைம் தனியாக செப்பரேட்டாக ரைட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அண்டு x equal to minus b minus root of b square minus 4ac by 2a. ஓகேங்களா? So next note, so which is called quadratic formula. இது quadratic formula சொல்லுவாங்க. அது x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a என்றது quadratic formula சொல்லுவாங்க. So next note, noteல பார்த்தீங்கன்னாக்கா if alpha and beta are roots of ax square plus bx plus c. So இதில் alpha and beta என்றதுனாக்கா இந்த ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க, இதோட ரூட்ஸ். அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2 என்றது வந்து ஆல்ஃபாவும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2 என்றது பீட்டாவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் அதனுடைய ரூட்ஸ். ஓகேங்களா? ரூட்ஸ் மீன்ஸ் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர அந்த ஆன்சர் தான் ரூட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு சம்திங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தென் ஆல்ஃபா அண்ட் பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லிச்சு. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது என்னன்னாக்கா சம் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டான்றது ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது என்ன சொல்லுவாங்கனாக்கா சம் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ சம் ஆஃப் த ரூட்னாக்கா ஃபார்முலா இஸ் மைனஸ் பி பை ஏ அண்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்தது, இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்துன்றத டெரிவேஷனை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 2.5 குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி டெரிவ் ஆகுது, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a என்ற ஃபார்முலாஸ் வந்து எப்படி டெரிவ் பண்ணாங்க அந்த ஈக்குவேஷன் வந்து. ஓகேங்களா? ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி பை தி மெத்தட் கால்டு கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லானாக்கா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அதில் வந்து லாஸ்ட் அந்த டேர்ம் பி ஸ்கொயர் டேர்ம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் கம்ப்ளீட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவீங்க. நீ 10th ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்க. பை தி மெத்தட் கால்டு கம்ப்ளீட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை பிஎக்ஸ் பிளஸ் சி. அதில் ஏவை நான் காமனாக வெளியே எடுக்கிறேன், ஏவை காமனாக எடுத்துட்டாக்கா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் இருக்குது, அதில் ஏ காமனாக இல்லை. ஸோ அப்போ பி பை ஏ எக்ஸு, சியில் காமனாக இல்லை, ஏ காமனாக இல்லை, அப்போ சி பை ஏ ரைட் பண்ணிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கம்ப்ளீட் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா கம்ப்ளீட் ஸ்கொயராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸோட கொஷின் எடுத்துவாங்க. எக்ஸோட கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா பி பை ஏ இருக்குல்ல, அதான் எக்ஸோட கொஷின் அதை எடுத்து 2ஆல் டேட் பண்ணணும். எந்த நம்பர் இருந்தாலும் சரி, எக்ஸோட கொஷின் எந்த நம்பர் இருந்தாலும் சரி அதை எடுத்து என்ன பண்ணணும், 2ஆல் டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2ஆல் டேட் பண்ணி வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி இந்த டேர்ம் கூட ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எந்த டேர்ம் கூட, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் சி பை இருக்குல்ல, அது கூட நீங்கள் அந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து 2ஆல் டேட் பண்ணி வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி அதை கூட ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸு ப்ளஸ்ஸு
இப்போ நம்ம 2 ஆல் டேட் பண்ணி அந்த ஆன்சர் பி பை 2 ஏரில் அதை ஸ்கொயர் பண்ணுறாங்களா, ஸ்கொயர் பண்ணி இவங்க கூட ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் அதே டேர்மை மைனஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் சி பை ஏ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் பி பை 2 ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் வந்துச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 டைம் என்ன பண்ணலாம்க்கா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2 ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் ரைட் பண்ணிச்சு மைனஸ் ரிமைனிங் இந்த 2 டைம்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ மைனஸ் பி பை 2 ஸ்கொயர் பண்ணாக்கா பி ஸ்கொயர் பை 4a ப்ளஸ் சி பை ஏ. ஸோ ஈக்குவல் டு ஏ வெளியில் இருக்குது, அந்த ஏவால் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏவால் மல்டிப்ளைனா மைனஸ் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ப்ளஸ் ஏவால் மல்டிப்ளை பண்ணாக்கா லாஸ்ட் டைமு ஏ இன்ட்டு சி பை ஏ. அப்போ அதில் ஏஏ கேன்சல் பண்ணலாம். செகண்ட் டேர்மில் ஒரு ஏ கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா பி ஸ்கொயர் பை 4a வரும், ப்ளஸ் லாஸ்ட் டைமில் ஏ கேன்சல் சி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், equal to a into x plus b by 2a the whole square minus b square by 4a plus c. So this is p of x. So p of x equal to a into x plus b by 2a the whole square plus next the cross multiply பண்ணினாக்கா minus b square by 4a plus c இருக்கு. அது cross multiply பண்ணினாக்கா 4a அங்கே cross multiply பண்ணாக்கா 4ac வந்துடும், plus 4ac வந்துடும். ஸோ ப்ளஸ் டைம் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணியிருக்காங்க 4ac minus b square by 4a. ஸோ இதை சால்வ் பண்ணினாக்கா p of x என்ன பண்ணணும், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். p of xன்றது இது ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணினாக்கா so a into x plus b by 2a whole square plus 4ac minus b square by 4a equal to 0. Okay va? Next the plus term answer remove பண்ணினாக்கா minus term ஆயிடும், plus 4ac minus b square by 4a என்றது answer பண்ணா minus ஆயிடும். next பார்த்தீங்கன்னாக்கா இந்த minus உள்ள அப்ளை பண்ணினாக்கா 4ac minus ஆயிடும், b square வந்து plus ஆயிடும். அப்போ a into x plus b by 2a whole square equal to b square minus 4ac by 4a. ஓகேங்களா? So which implies x plus b by 2a the whole square. இந்த a இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த a ஆன்சர் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். டிவைடில் இருக்கிற டேர்ம் மட்டும் ஆகிடும். பட் டிவைடில் 4a இருக்குது, அந்த 4a ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ x plus b by 2a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 4a ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் x plus b by 2a the ஹோல் ஸ்கொயர் இருந்தால் அந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் பி பை 2a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணுனாக்கா இந்த ப்ளஸ் பி பை 2a ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் டைம் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 4a ஸ்கொயர் மைனஸ் பி பை 2a. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் டேர்முக்கு வந்து ரூட் எடுக்கலாம். ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 4a ஸ்கொயர்னு 2aன்னு வந்துடும் ரூட். நியூமரேட்டர் டேர்முக்கு ரூட் அப்படி தான் இருக்கும், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a மைனஸ் பி பை 2aன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு hence x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a which is called the quadratic formula. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட்டு இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்ஸ் ஆஃப் தி ax ஸ்கொயர் பை bx பிளஸ் சின்னு பார்த்தோம். ஸோ அதில் ஆல்ஃபான்றது என்னன்னாக்கா அதை செப்பரேட்டாக பிடிச்சோம், ப்ளஸ் டைம் தனியாக மைனஸ் டைம் தனியாக பிடிச்சோம். ப்ளஸ் டைம் வந்து ஆல்ஃபாவும் மைனஸ் டைம் பீட்டாவும் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பார்த்தோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மீன்ஸ் சம் ஆஃப் த ரூட்டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் மீன்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இந்த பி பை ஏ சி பை ஏ வேல்யூ எதுலேருந்து எடுக்கனாக்கா இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்குல்ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் ஏவோட வேல்யூ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பியோட வேல்யூ, கான்ஸ்டன்ட் சி தான் லாஸ்ட். ஓகேங்களா? Next, p of x equal to 0 as two distinct real solutions if b square minus 4ac equal to 0 and b square minus 4ac greater than 0. It does not intersect x-axis at any point if b square minus 4ac less than 0. இது நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸ், இது 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 0 இருந்துச்சுனாக்கா என்ன கண்டிஷன், நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸ். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் 0 இருந்தாக்கா என்ன கண்டிஷன், நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் than 0 இருந்தாக்கா என்ன கண்டிஷன், நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது. டெல்டாவோட வேல்யூ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கால்டு டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை பிஎக்ஸ் பிளஸ் சின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு டெல்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். டெல்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் இந்த நேச்சுரல் ரூட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிமினன்ட்
and natural roots parabola. Okay la. But discriminant means the delta value positive value anchinaga. Delta equal to b square minus 4ac value positive value anchinaga. Natural roots real and discriminant and parabola பாத்தீனாக்கா அந்த இந்த ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷன் f p of x கொடுத்தா அதுக்கு நம்ம கிராஃப் டிரா பண்ணினாக்கா அதுல parabola வரும். அந்த parabola வந்து intersect x axis at 2 பாயிண்ட்ல intersect ஆகும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டெல்டா வேல்யூ 0 ஆச்சுனாக்கா நேச்சுரல் ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ பேரபோலா பார்த்தீங்கன்னாக்கா டச்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் அட் 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் டெல்டா வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ஆச்சுனாக்கா நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் நோ ரியல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் பேரபோலா இஸ் டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து எந்த பாயிண்ட்லையும் மீட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அப்போ the b square minus 4ac equals 0, b square minus 4ac greater than 0, and b square minus 4ac less than 0 க்கு அந்த parabola drawing பார்ப்போம். அது முன்னாடி note first one is if alpha and beta are roots of ax square plus bx plus c equals 0, then sum of the root minus b by a and product root c by n பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ 1 by 1 என்ன பண்ணலாம், நம்ம கிராஃப் பார்க்க போறோம். the graph y is equal to x square minus 4x plus 5. அப்போ இதுக்கு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டெல்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க. அப்போ டெல்டா வேல்யூ இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அந்த வேல்யூஸ் எப்படி எடுத்து தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் ஏ வேல்யூ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி வேல்யூ, லாஸ்ட்ல கான்ஸ்டன்ட் சி வேல்யூ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ ஏ ஈக்குவல் டு 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -4, அப்போ பி ஈக்குவல் டு -4, லாஸ்ட்ல கான்ஸ்டன்ட் 5, சி ஈக்குவல் டு 5. ஸோ அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பி வேல்யூ -4 ஸ்கொயர் பண்ணாக்கா பி ஸ்கொயர் -4, ஏக்கு வேல்யூ 1, சிக்கு வேல்யூ 5. ஓகேங்களா? So -4 square பண்ணாக்கா +16. So -4 into 1 into 5 multiply பண்ணாக்கா -20. Subtract பண்ணாக்கா -4. So delta value is -4. But less than 0. So -4 வந்து என்னது, 0 ஓட லெஸ்ஸாக வந்திருக்கு. அப்போ லெஸ்ஸாக வந்தாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஃப் எப்படி வரும்ட்டு. ஸோ as no real roots, it does not intersect x axis at any point. ஓகேங்களா? அப்போ x axisல வந்து எந்த பாயிண்ட்லையுமே மீட் பண்ணாது. அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு எக்ஸ் வேல்யூ y வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்ஸ் ஃப்ளோட் பண்ணினாக்கா எக்ஸ் ஆக்ஸில் அந்த பேரபோலா வந்து எந்த பாயிண்ட்டுமே மீட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x + 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஃப் வந்து 2 பாயிண்டில், அதாவது எக்ஸ் ஆக்ஸில் 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்டில் மீட் ஆகணும் என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ டெல்டா வேல்யூ ஃபைன் பண்ணுறீங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி எடுக்கிறீங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -8, பி வேல்யூ கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் 2. ஸோ நெக்ஸ்ட் டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதில் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணாக்கா டெல்டா வேல்யூ வந்து 56ன்னு வருது. அப்போ கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவாக வருது. அப்போ கிரேட்டர் தென் 0னாக்கா எக்ஸ் ஆக்ஸில் வந்து இந்த பேரபோலா வந்து 2 பாயிண்ட்ல மீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் 2 டிஸ்னி ரியல் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்ஸ் அட் 2 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறது. அப்போ ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுறதுனாக்கா டெல்டா வேல்யூ என்ன வரணும், 0 வரணும். 0 வந்தால் தான் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் பண்ணால் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x + 16. ஸோ அப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -8, c ஈக்குவல் டு 16. ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுறாங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு b வேல்யூ இஸ் -8 ஸ்கொயர் பண்ணினாக்கா 64 ஆகிடும். -4ac, 4 இன்ட்டு ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 16. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 64. அப்போ மைனஸ் பண்ணால் 0 ஆகுது. டெல்டா வேல்யூ 0. அப்போ எக்ஸ் ஆக்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஓகேங்களா? அந்த பேரபோலா. ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஈக்குவல் ரூட்ஸ் intersect x axis at 1 point. ஓகேங்களா? ஸோ சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை கிராஃபிங் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 3 டைப்ஸ் வரும். அதை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2 சொல்யூஷன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் 1 சொல்யூஷன், தேர்ட் ஒன் இஸ் நோ ரியல் சொல்யூஷன். இப்போ 2 சொல்யூஷன்னாக்கா டெல்டா வேல்யூ இஸ் பாசிட்டிவாக வரும். ஓகேங்களா? 1 சொல்யூஷனாக்கா டெல்டா ஈக்குவல் டு 0, நோ ரியல் சொல்யூஷனாக்கா டெல்டா ஈக்குவல் டு அந்த நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி 0 ஆஃப் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல். 0 ஆஃப் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல்னாக்கா கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகுனாக்கா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னாக்கா 0 ஆகும். அதுதான் 0 ஆஃப் தி பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8ன்னு கொடுத்துறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெட்டஸ் p ஆஃப் x ஈக்குவல் டு எடுத்துறாங்க. எடுத்துட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இன்னும் தட் ஃபேக்டரைஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா -8ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் 8 -8. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா -8 சம் ஆஃப் த ஃபேக்டர் பண்ணால் -2ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ எந்த 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணாக்கா -8 வரும், அதே 2 நம்பரை சிம்பிளை பண்ணால் -2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 2s are 8ன்னு வரும். ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணினாக்கா -8 வருது. ஸோ அப்போ -4 into 2 மல்டிப்ளை பண்ணாக்கா -8 வரும்.
ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணினாக்கா -2 வரும். அப்போ -4 +2 தான் நம்மளுக்கு ஃபேக்டர். ஸோ அப்போ P of x ஈக்குவல் டு x - 4 இன்ட்டு x + 2 ஓகேங்களா. ஸோ P of x ஈக்குவல் டு 0க்கு அப்ளை பண்ணினாக்கா ஸோ x - 4 இன்ட்டு x + 2 ஈக்குவல் டு 0. So when x - 4 equal to 0 and x + 2 equal to 0. So அப்போ x - 4 equal to 0 அப்போ x equal to +4 and x + 2 equal to 0 x equal to -2. So the values அந்த ஃபங்க்ஷனில் சப்ஷன் பண்ணி வைப்போம். P of x equal to x - 4 into x + 2 இருக்குல்ல அதில் 1/1 சப்ஷன் பண்ணி வைப்போம். ஃபர்ஸ்ட் x equal to 4 அதில் சப்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா P of x equal to அதில் சப்ஷன் பண்ணிங்க. ஸோ P of 4 equal to x - 4 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 4 - 4 இன்ட்டு 4 + 2. இப்போ 4 - 4 0 ஆகிடும். இப்போ P of 4 போட்டிங்கனாக்கா 0 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் P of -2 போடுறீங்க. இப்போ x இடத்துல -2 அப்ளை பண்ணினாக்கா P of -2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு -2 - 4 இன்ட்டு -2 + 2. லாஸ்ட் ப்ராக்கெட் பண்ணால் -2 + 2 0 ஆகிடும். இப்போ P of -2 ஈக்குவல் டு 0. அப்போ 2 வேல்யூஸும் அப்ளை பண்ணாலும் ஜீரோஸ் தான் வருது. அப்போ எதனால 0 ஆச்சுனாக்கா +4 அண்ட் -2ஆல் 0 ஆகுது. அப்போ the 0 of P of x x² - 2x - 8 or 4 and -2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 1. Construct a quadratic equation with roots 7 and -3. இது 2 மெத்தடில் ஒர்க்அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் given roots ஆர் x equal to 7 and x equal to -3 எடுத்துட்டு கொடுத்த அந்த ரூட்ஸ் x equal to 7 and ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாக்க நம்மளுக்கு ஆன்சர் வரல x equal to. ஸோ அது x equal to 7 and x equal to -3 எடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் ஆர். அப்போ இது ஃபேக்டராக மாற்றினாக்கா x equal to 7 எடுத்தால் ஈக்குவல் சைட் மூவ் பண்ணினாக்கா ஒரு x - 7 ஆகிடும். அப்போ x - 7 = 0 and x equal to -3 ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா x + 3 = 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ x - 7 இன்ட்டு x + 3 2 என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணாக்கா x இன்ட்டு x x² x இன்ட்டு +3 + 3x. நெக்ஸ்ட்டு -7 மல்டிப்ளை பண்ணாக்கா -7 இன்ட்டு x - 7x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -7 3s are 21 = 0 ஓகேங்களா. ஸோ the required equation is x² + 3x - 7x - 21 = 0. ஸோ அப்போ அந்த x சிம்ப்ளை பண்ணினாக்கா 3x - 7x இருக்குது. செப்பரேட் பண்ணாக்கா -4x ஆகிடும். ஸோ x² - 4x - 21 = 0 is required equation ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு. ஆர் அனதர் மெத்தட் என்னன்னாக்கா ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னாக்கா கொடுத்தா அந்த ரூட்ஸ் தான் சம்ம ரூட். 7 எடுத்து ஆல்ஃபா வச்சுக்கலாம், -2 எடுத்து பீட்டான்னு வச்சுட்டு ரெண்டுத்தையும் சம் பண்ணுறீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஓகேங்களா. சம் பண்ணினாக்கா ரெண்டுத்தையும் சம் பண்ணுறீங்க. 7 + -3 சம் பண்ண என்ன வருது பாருங்கள். ஸோ 7 - 3 = +4 சம்மா ரூட். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்போ 7 இன்ட்டு -3 அப்போ -21 வரும் ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ரூட்டை கண்டுபிடிச்சிடும். இது ஒரு மெத்தட் ஓகேங்களா. ரெண்டுத்தில் எது வேணால் போடலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்குனாக்கா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குனாக்கா x² - சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் இது ஓகேங்களா. ஸோ x² மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபைன் பண்ணீங்க 4. அப்போ 4 சப்ஷன் பண்ணினாக்கா 4 × x 4x ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா -21. அப்போ ப்ளஸ் இன்ட்டு -21 = 0. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 2. த கொஸ்டின் இஸ் a quadratic polynomial has one of its 0 1 + √5 and it satisfies P of 1 = 2. Find the quadratic polynomial கேட்குறாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்கல, குவாட்ராட்டிக் பாலினாமியல் கேட்குறாங்க. ஸோ அதில் ஒரு ரூட் கொடுத்துறாங்க. அது ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா 1 + √5 கொடுத்துறாங்க. இப்போ ஒரு ரூட் கொடுத்தாக்கா அணு ரூட் நம்ம என்ன பண்ணலாம்க்கா நாமளே அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 + √5 வந்துச்சுனாக்கா அணு ரூட் என்ன வரும்னாக்கா 1 - √5 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதான். எந்த கண்டிஷனா P of 1 கொடுத்தாக்கா = 2 வருதான். அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலில் எக்ஸ் இடத்துல 1 கொடுத்தீங்கன்னாக்கா ஆன்சர் 2 வருதான் ஓகேங்களா. ஃபைண்ட் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல் கேட்குறேன் ஓகேங்களா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வேறு, குவாட்ராட்டிக் பாலினாமியல் வேறு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ட்ரை பண்ணுவோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துறாங்க, ஒன் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் 1 + √5. ஒன் ஆஃப் த ரூட்டு 1 + √5. அப்போ அனதர் ரூட் என்ன இருக்குனாக்கா 1 - √5 இருக்கும் ஓகேங்களா. அதர் ரூட் இஸ் 1 - √5 நாமளே எடுத்துக்கணும் ஓகேங்களா.
ஒன்று கொடுத்தானாக்கா ஒரு ரூட் கொடுத்தோன்னா அந்த ரூட்டு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் ரூட்னாக்கா கொடுத்த அந்த ரூட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் சம் பண்ணணும். 1 + √5 1 - √5 ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் சம் பண்ணணும் ஓகேங்களா. சம் பண்ணினாக்கா +√5 -√5 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா இப்போ 1 + 1 2ன்னு வந்துடும் ஓகேங்களா. +√5 -√5 கேன்சல், அப்போ 1 + 1 = 2ன்னு வரும். இது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா 1 + √5 and 1 - √5 ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 1 + √5 × 1 - √5 ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா a + b × a - b ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா. 1 + √5 × 1 - √5 அப்போ a + b × a - b ஃபார்மு. ஸோ அப்போ a² - b² ஓகேங்களா. ஸோ அப்போ 1² - √5 1 ஸ்கொயர் பண்ண 1 - √5² இஸ் வெறும் 5. ரூட் டைம் ஸ்கொயர் பண்ணாக்கா 5. நெக்ஸ்ட்டு செப்பரேட் பண்ணாக்கா -4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் -4. நெக்ஸ்ட்டு குவாட்ரடிக் பாலினாமியல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் சொன்னல x² - சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் = 0. ஸோ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஸோ x² - சம் ஆஃப் த ரூட் இஸ் வாட், சம் ஆஃப் ரூட் இஸ் 2 ஓகேங்களா. அப்போ சம் ஆஃப் ரூட்டில் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாச்சு. ஸோ அப்போ x² - 2 × x 2x ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் -4. அப்போ -4. திஸ் இஸ் p of x. ஸோ குவாட்ரடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு given கொஸ்டினில் given கொடுத்துருவாங்க, satisfy the condition is p of 1 = 2ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ p of 1 = 2. ஸோ அந்த p of xல அந்த x பிளேஸுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஸோ p of x = குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஏன்ட்டு நம்ம எடுத்துகிறோம். a × x² - 2x - 4 ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் p of 1 = 2ன்றதை அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. x பிளேஸுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ a × x வேல்யூ 1 1² - 2 × x வேல்யூ 1 -4 = 2 ஓகேங்களா. p of 1 = 2 அப்போ = 2. ஸோ அப்போ a × 1² 1 - 2 × 1 2 -4. ஸோ அந்த ப்ராக்கெட் டைமில் சிம்ப்ளை பண்ணினாக்கா ஸோ -5a = 2ன்னு வரும். ஸோ டு ஃபைண்ட் a வேல்யூ அப்போ a = -2/5. ஸோ p of x = அந்த a வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்களா, a × அந்த p of x போட்டோம். அப்போ a வேல்யூ -2/5 × x² - 2x - 4 ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் குவாட்ரடிக் பாலினாமியல். தட்ஸ் ஆல். Next exercise 2.4 question number 3. The question is, if alpha and beta are the roots of the quadratic equation x² + √2x + 3 = 0, form a quadratic polynomial with zeros 1/alpha, 1/beta ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், நம்ம குவாட்ரடிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு let alpha and beta be the roots of the given equation. The given equation is x² + √2x + 3 = 0 ஓகேங்களா. அதோடைய ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம எடுத்துட்டு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துறாங்க. வேர் a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ அது எப்படி எடுத்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கொடுத்துற அந்த ஈக்குவேஷனில் x², ஸோ கிவன் ஈக்குவேஷனில் இருந்து அந்த a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கணும். ஸோ x² கோஎஃபிஷியன்ட் a வேல்யூ, x² கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ a வேல்யூ இஸ் 1. x² கோஎஃபிஷியன்ட் b வேல்யூ, ஸோ x² கோஎஃபிஷியன்ட் இஸ் √2, ஸோ b = √2. கான்ஸ்டன்ட் இஸ் 3, this is c வேல்யூ ஓகேவா. ஸோ sum of the root means alpha plus beta = -b/a. already you know that this formula. So sum of the root alpha plus beta = -b/a. So and product of the root alpha and beta = c/a ஓகேங்களா. ஸோ அப்போ sum of the root alpha plus beta = -b value, b value is √2/a, a value is 1, so =√2 and product of the root alpha and beta = c/a, c value is 3/a value is 1, 3/1 is 3. Next, to form a quadratic polynomial whose roots are, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துறான் பாருங்க, ரூட்ஸ் வந்து 1/alpha and 1/beta தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிக்கும். இது ஜென்ரல், இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா அது வந்து ஜென்ரல் ஓகேங்களா. இப்போ அவங்க கொஸ்டினில் வந்து ரூட்ஸ் எப்படி கொடுத்துறாங்கனாக்கா 1/alpha and 1/beta அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சம்மா ரூட்டு ப்ராடக்ட் ரூட்டு. இப்போ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/alpha and 1/beta எடுத்துட்டு இதுக்கு சம்மா ரூட்டு அண்டு ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மா ரூட். இப்போ சம்மா ரூட்னாக்கா 1/alpha
ப்ளஸ் 1 பை பீட்டா. இது டைரெக்டாக நம்மளுக்கு வேல்யூஸ் இல்லை, இது சிம்பிளை பண்ணணும். ஓகேங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா பீட்டா நியூமரேட் போயிடும், இந்த ஆல்ஃபா நியூமரேட் போயிடும். அப்போ நியூமரேட் பண்ணால் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்குது, இல்லை பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டில் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த ரூட் நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கும் பாரு. சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் ரூட் 2 பை டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் 3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா ஈக்குவல் டு 1 பை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணினாக்கா நியூமரேட்டரில் 1 இன்ட்டு 1 1, டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 பை டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வேல்யூ இஸ் 3. ஸோ அப்போ 1 பை 3. ஓகேங்களா? ஸோ 1 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 1 பை 3. நெக்ஸ்ட்டு quadratic equations form, you know that x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இப்போ நம்ம ஃபைன் பண்ணல 1 by alpha and 1 by beta யூஸ் பண்ணி sum of the root and product of the root ஃபைன் பண்ணீங்களா, அதை எடுத்துன்னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஃபைன் பண்ணீங்க, மைனஸ் ரூட் 2 by 3 into x plus product of the root is 1 by 3 equal to 0. This is Racker equation. ஓகேங்களா? ஸோ அந்த மைனஸ் உள்ளில் இருக்குது, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ராக்ஷனாக வரது வந்து ரிமூவ் பண்ணாக்கா த்ரோட்டாக என்ன பண்ணலாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா அந்த டினாமினேட்டர் அந்த 3லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், த்ரோட்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 into x square 3x square ஆகிடும். இந்த டேர்ம் ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் 3ஆல் மல்டிப்ளைனா 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் 2 மட்டும் இருக்கும், இன்ட்டு எக்ஸ்னு இருக்கும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த லாஸ்ட் 1 by 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 கேன்சல் 1 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 3x square plus root 2x plus 1 equal to 0 is Racker equation. Next, exercise number 2.4, question number 4. The question is, if 1 root of k into x minus 1 the whole square equal to 5x minus 7 is double the other root. Double the other root, show that k equal to or k equal to minus 25 into நம்ம ஷோ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அந்த கொடுத்துற அந்த ஈக்குவேஷன் k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5x மைனஸ் 7ன்றத ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வரணும். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்ம் கொண்டு வரணும். ஓகேங்களா? டேரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சம்முக்கே போகணும். ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணணும். k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5x மைனஸ் 7. இதை நம்ம என்ன பண்ணணும், k இன்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர்ன்றத ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக எக்ஸ் பண்ணி a minus whole square formula a square minus 2ab plus b square. ஓகேங்களா? இப்போ a square அப்போ x square minus 2ab 2 into x into 1 2x plus b square 1 square 1. ஓகேங்களா? equal to 5x minus 7. நெக்ஸ்ட் கேவால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். k into x square kx square minus k into 2x minus 2kx plus k into 1 k equal to 5x minus 7. நெக்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரீங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 5x minus 7 அதை அப்படியே இன்சைட் கொண்டு வந்தாக்கா மைனஸ் டைம் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் டைம் வந்து மைனஸ். அப்போ kx ஸ்கொயர் மைனஸ் 2kx மைனஸ் 5x ப்ளஸ் k ப்ளஸ் 7 ஈக்குவல் 0. இப்போ குரூப் பண்ணிடணும், லைட் டைம்ஸ் குரூப் பண்ணணும். ஸ்கொயர் டைம்ஸ் பார்த்தாங்க kx ஸ்கொயர் மட்டும் தான் ஸ்கொயர் டைம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் எக்ஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 2kx மைனஸ் 5x அது ரெண்டுத்துக்கு குரூப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 டேர்ம்லேயும் நான் எக்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதை குரூப் பண்ணிவிட்டு எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் எடுத்து கான்ஸ்டன்ட். இப்போ ax ஸ்கொயர் இப்போ bx ப்ளஸ் சி ஃபார்ம் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டைம் அப்போ kx ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் டைம் வரணும். எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 2kx மைனஸ் 5x. இப்போ 2லையும் காமனாக எக்ஸ் இருந்தாலும் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் என்ன இருக்கும், 2k ப்ளஸ் 5 இருக்கும். ப்ளஸ் ரிமைனிங் வரது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சின்னு வரல லாஸ்ட்டில். இப்போ ரிமைனிங் வந்து கான்ஸ்டன்ட் பண்ண k ப்ளஸ் 7 தான் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் 0. இப்போ கரெக்டாக ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்ம் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ சம்முக்கு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ வேணும், கம்பேர் பண்ணணும். ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை பிஎக்ஸ் ப்ளஸ் சி, அது கூட கம்பேர் பண்ணி ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எடுக்கணும். இப்போ ஏ வேல்யூ எங்கே இருக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா கே. அப்போ ஏ வேல்யூ இஸ் கே. நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி வேல்யூ. அப்போ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸ் பாத்தில் என்ன இருக்கோ அது எல்லாமே பி வேல்யூ. அப்போ எக்ஸ் பாத்தில் என்ன இருக்குது, மைனஸ் 2k ப்ளஸ் 5. அப்போ மைனஸ் ஆஃப் 2k ப்ளஸ் 5 பி வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் k ப்ளஸ் 7.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெட் தி ரூட்ஸ் பி ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா. ஏன் ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா எடுக்கிறனாக்க கொஸ்டினில் பாருங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ரூட் ஆஃப் இஸ் டபுள் த அதர் ரூட். இப்போ ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்தீங்கன்னாக்கா அனதர் ரூட் வந்து டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டபுள்னாக்கா 2 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ 1 டைம்ஸ் இருந்தாக்கா 2 டைம்ஸ்னாக்கா 2 ஆல்ஃபான்னு எடுத்தோம். ஜென்ரலாக நம்ம வெறும் ரூட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாக்கா ஆல்ஃபான்னு ஒரு ரூட்டு பீட்டான்னு ஒரு ரூட் எடுத்துரும், ஆல்ஃபான்னு பீட்டான்னு எடுத்துரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கக்கா ஒரு ரூட்டோட இன்னொரு ரூட்டு அப்படியே டபுளாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு ரூட் ஆல்ஃபானாக்கா இன்னொரு ரூட்டு என்னது அப்படியே டபுளாக இருக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ரூட்டு நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு ரூட்டை வந்து 2 ஆல்ஃபான்னு எடுத்துரும். டபுள்னாக்கா 2 டைம்ஸ். ஓகேங்களா. இதை வச்சுட்டு இதை தான் ரூட்ஸாக வச்சுட்டு இதை சம்மாவது ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சம்மாவது ரூட்டு. இப்போ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா அண்ட் 2 ஆல்ஃபா தான் ரூட்ஸ். இப்போ இதை யூஸ் பண்ணி சம்மாத ரூட்ஸ் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மாத ரூட்ஸ். சம்மாத ரூட்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணலாம் அந்த ரூட்ஸ். அப்போ சம்மா ரூட்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சம்மா ரூட் ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. ஓகேங்களா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேங்களா. மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2k ப்ளஸ் 1. ஆல்ரெடி இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. பியோட வேல்யூ வந்து மைனஸ் வருது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2k ப்ளஸ் 5 பை ஏ வேல்யூ இஸ் கே. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா ஆகிடும். ஆட் பண்ணினாக்க 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 பை கேன்னு ஆகிடும். நம்மளுக்கு இதில் வந்து ஆல்ஃபா டெரிவ் பண்ணிடலாம். ஆல்ஃபா வேணுனாக்கா இந்த 3 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 பை 3k. ஆல்ஃபா ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா அந்த ரூட்ஸ் நம்ம எடுத்தோம்ல ஆல்ஃபா அண்ட் 2 ஆல்ஃபா யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா வந்து சி பை ஏ. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ சி வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா என்ன சி வேல்யூ வந்து நம்மளுக்கு கே ப்ளஸ் 7, ஏ வேல்யூ வந்து கே ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் டு சி இஸ் கே ப்ளஸ் 7 பை ஏ வேல்யூ இஸ் கே. ஓகேங்களா. ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். ஆல்ஃபான்றது என்ன டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம் மேலே பாருங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 2k ப்ளஸ் 5 பை 3k இருக்கு. அதை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குல்ல அந்த பிளேஸில் இந்த 2k ப்ளஸ் 5 பை 3k போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 பை k. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயருன்றது நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனு. அப்போ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ 2 இன்ட்டு 2k ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டருக்கு ஸ்கொயர் காமன். அப்போ 3k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 பை k. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் நியூமரேட்டரில் இந்த ப்ராக்கெட்டில் 2k ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்ன்றது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்ளை பண்ணினாக்கா a ஸ்கொயர். அப்போ 2k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2abc. 2 இன்ட்டு ஏக்கு வேல்யூ 2k, பிக்குனாக்கா 5 ப்ளஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா. பை இந்த டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணினாக்கா 9k ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 பை k. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கேவும் கேம் கேன்சல் பண்ணலாம். ஈக்குவலுக்கு ரெண்டு சைடு ஈக்குவலுக்கு பார்த்தா 2 சைட்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காமனாக இருந்துச்சுனாக்கா கேன்சல் பண்ணலாம். அப்போ டினாமினேட்டரில் இந்த கே கேன்சல் பண்ணினாக்கா ஒரு கே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு கே இருக்கும் 9kன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெமனி என்ன இருக்கு பாருங்க. 2 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணினாக்கா 4k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25 பை 9k ஈக்குவல் டு k ப்ளஸ் 7. இந்த 9k டினாமினேட்டர் டேர்ம்ஸு ஈக்குவலாக சென்ட் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இந்த வெளியில் இருக்கிற 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 இன்ட்டு 4k ஸ்கொயர் 8k ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 20k இஸ் 40k ப்ளஸ் 2 இன்ட்டு 25 இஸ் 50 ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் 9k ஆன்சர் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 9k இன்ட்டு k ப்ளஸ் 7. ஓகேங்களா. ஸோ அப்போ 8k ஸ்கொயர் ப்ளஸ் 40k ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 9k உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 9k ஸ்கொயர் ப்ளஸ் 63k ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா 8k ஸ்கொயர் ப்ளஸ் 40k ப்ளஸ் 50 மைனஸ் 9k ஸ்கொயர் மைனஸ் 63k ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ குரூப் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டேமு அது கே ஸ்கொயர் டேமு கே டேமு கான்ஸ்டன்ட் டேம் குரூப் பண்ணிங்கனாக்கா இப்போ ஸ்கொயர் டேம்னா 8k ஸ்கொயரு மைனஸ் 9k ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிங்கனாக்கா மைனஸ் பண்ணிங்கனாக்கா மைனஸ் k ஸ்கொயர் வரும். அது மாதிரி கே டேம் பார்த்தீங்கன்னாக்கா 40k மைனஸ் 63k இருக்கும். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணினாக்கா மைனஸ் 23k ஆகிடும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 50 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கே ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக தான் வரணும், நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ த்ரோட்டா என்ன பண்ணணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. -1 மல்டிப்ளை பண்ணினாக்கா k ஸ்கொயர் ப்ளஸ் 23k மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணிச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா என்ன வரும்னாக்கா ப்ராடக்ட் பண்ணாக்கா -50 சம் 23 வரும். இப்போ 2 இன்ட்டு 25 போட்டினாக்கா 50 வரும். ஓகேங்களா. அது சம் பண்ணினாக்கா ப்ளஸில் வருது. அப்போ
ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸாக இருக்கணும், பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போ -2 × 25, -2 × 25 பண்ணாக்கா -50, 25ல் 2 -2 மைனஸ் பண்ணாக்கா 23 ப்ளஸ். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆர் k -2 × k + 2 = 0. ஸோ வென் k -2 = 0 போட்டினாக்கா k = -2 வந்துட்டு +2 ஆகிடும். k + 25 = 0 போட்டினாக்கா k = -25 ஆகும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ k = 2 and k = -25. தட்ஸ் ஆல். Next, exercise number 2.4 question number 5. The question is, if the difference of the roots of the equation 2x square minus of a plus 1 into x plus a minus 1 = 0 is equal to their product, then prove that a = 2 proof on. ஓகேங்களா, இது வெரி ஈஸியான சம் தான் இது. ஸோ கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிவன் நான் கொடுத்துறேன் பாருங்க ஈக்குவேஷனு 2x square minus of a plus 1 into x plus a minus 1 = 0. ஓகேங்களா, லாஸ்ட் சம் மாடல் தான் இது. லாஸ்ட் சம்மில் அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எடுத்தோம். இதில் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் a = x square coefficient a value 2. ஓகேங்களா, b = x square coefficient b = minus of a plus 1, c value is constant, a minus 1 constant. அப்படியே ஃபுல்லாக ரிமைனிங் என்ன மீது அது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் இந்த ரூட்ஸ் b ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இதில் ஒன்றுமே சொல்ல, அதனால ரூட்ஸ் நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம எடுத்துவோம். லாஸ்ட் சம்மில் வந்து ஒரு ரூட்டை விட இன்னொரு ரூட் டபுள் ஆர்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ரூட் ஆல்ஃபா இன்னொரு ரூட் வந்து 2 ஆல்ஃபா எடுத்தோம் லாஸ்ட் சம்மில். இதில் வந்து எந்த ரூட்ஸ் சொல்ல, அதனால நம்மளே என்ன பண்ணோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா 2 ரூட்ஸ் எடுத்துரும். லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ், ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b by a. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சம்மா ரூட் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = சம்மா ரூட்னாக்கா -b by a. b வேல்யூ இஸ் -a + 1. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். அப்போ பியோட வேல்யூ மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ a + 1 by a வேல்யூ இஸ் 2. சம்மா ரூட்டு a + 1 by 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா = c by a. ஓகேங்களா, சப்ப ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா அண்ட் பீட்டா c வேல்யூ c = a minus 1 by a is 2. ஸோ சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ரூட் ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் கிவன் டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், அப்போ கொஸ்டின்லாம் கொடுத்துறான் பாருங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துறான் பாருங்க. இஃப் தி டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்துறான். ஸோ கிவன் டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் = ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற கண்டிஷன் பிரகாரம் அந்த ரூட்ஸ் இருக்குல்ல, ஆல்ஃபா அண்ட் பீட்டா இருக்குல்ல, அந்த ரூட்ஸு அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்னாக்கா அந்த ரூட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணி வரதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ரூட்ஸ் என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸாக மைனஸ் பண்ண ஆல்ஃபா மைனஸ் பீட்டா = ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி இன்னும் தட் சைடில் இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 × ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு ஐடென்டிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் = ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -4 ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் = ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. இந்த மூணுமே என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கான ஐடென்டி. இதில் ஷூட்டபிளான ஐடென்டி எடுத்து நம்ம என்ன பண்ண யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணுறீங்க. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணாக்கா ஸ்கொயர் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். பாத் 2 சைடு என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் = ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ அந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டு அது போல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்க = ஆல்ஃபா டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நம்மளுக்கு ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வேல்யூஸ்னாக்கா சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது. சம் ஆஃப் ரூட் பண்ணாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ரூட்னா ஆல்ஃபா பீட்டா, அதான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா என்ன கண்டுபிடிச்சு பாருங்க, a + 1/2ன்னு இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு a + 1/2 த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. -4 × ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து a - 1/2 = ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா a - 1/2 த ஹோல் ஸ்கொயர் போகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அந்த வேல்யூ சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ரூட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா இப்படி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா a + 1/2 ஹோல் ஸ்கொயர் எடுத்து நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ a + 1 ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணாக்கா 4 ஆகிடும். மைனஸ் இந்த 2 கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இந்த டினாமினேட்டர்லேயும் இந்த 4 கேன்சல் பண்ணாக்கா 1 2 2 2 4. அப்போ 2 × a - 1 = இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணினாக்கா a - ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணாக்கா 4 ஆகிடும். ஸோ எல்சிஎம் வந்து 4 எடுத்தீங்கன்னாக்கா, ஸோ எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைமுக்கு எல்சிஎம் 4 டினாமினேட்டரில் கரெக்டாக இருக்குது.
இப்போ a plus 1 ஹோல் ஸ்கொயர் இந்த சென்டர் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா 4 இல்லை அப்போ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா -8 இன்ட்டு a minus 1 வரும் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் சைட் பண்ணாக்கா a minus 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 இருக்குது ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் ரெண்டு சைடு 4 கேன்சல் பண்ணலாம் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிட்டாக்கா ரெமினிங் என்ன இருக்கு பாருங்க a plus 1 ஹோல் ஸ்கொயர் -8 இன்ட்டு a minus 1 ஈக்குவல் டு a minus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ் பண்ணினாக்கா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் அப்போ a ஸ்கொயர் plus 2a plus 1 ஆகிடும். இந்த -8 உள்ள மட்டும் பண்ணாக்கா -8a மைனஸ் plus 8 ஈக்குவல் டு இந்த ஈக்குவலன் சைடில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணினாக்கா a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் அப்போ a ஸ்கொயர் minus 2a plus 1 ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். அது முன்னாடி இந்த போத் ஆர் டூ சைடு ஈக்குவல் ரெண்டு சைடு காமன் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு +1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2a -8 plus 8 ஈக்குவல் டு -2a இருக்கும். இந்த -2 சைடு கொண்டு தான் +2a ஆகிடும். பட் 2a minus 8a plus 8 plus 2a equal 0. ஸோ நம்ம இந்த 2a plus 2a ஆட் பண்ணாக்கா +4a ஆகிடும். -8a plus 8னு இருக்கும். ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா -4a plus 8 equal 0 ஆகிடும் ஓகேங்களா. நம்ம a ஈக்குவல் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ 4a -4 ஆன்சர் பண்ணாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4a equal to 8. ஸோ a equal to 8/4 பண்ணினாக்கா கேன்சல் பண்ணினாக்கா நான் ஒரு a equal to 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 6 ஃபைண்ட் தி கண்டிஷன் தட் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax square by bx plus c may be negative of the other, thrice the other, reciprocal of the others ஓகேங்களா. வெரி சிம்பிள் சம் இது. ஃபர்ஸ்ட் லெட் த ஈக்குவேஷன் ax square by bx plus c எடுத்துட்டு 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஆகுனாக்கா நெகட்டிவ் ஆஃப் த அதர்ஸ். இப்போ ரூட் எடுக்கிறதுனாக்கா ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுத்துனாக்கா அதர் ரூட் எப்படி இருக்குனாக்கா நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் வேறு எதுவுமே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் சப்டிஷன். ஸோ நெகட்டிவ் ஆஃப் த அதர்ஸ். இப்போ ஒரு ரூட் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துனாக்கா அது ரூட்னா இருக்கும் நெகட்டிவ் ஆஃப் த ரூட்ஸ்னு. அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம், இன்னொரு ரூட் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துருக்கீங்க. அதான ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் ரூட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா -b/a. அப்போ சம் ஆஃப் ரூட்னா இங்கே ரூட் என்ன இருக்கு பாருங்க ஆல்ஃபான்ட்டு -ஆல்ஃபா ரெண்டு சம் பண்ணுறீங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் -ஆல்ஃபா ஈக்குவல் டு -b/a. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் -ஆல்ஃபான்னா ப்ளஸ் ஆல்ஃபா -ஆல்ஃபா கேன்சல் ஆகி 0 ஆகிடும் ஓகேங்களா. இப்போ -b/a ஈக்குவல் டு 0. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு என்ன ஆகிடும் b ஈக்குவல் டு என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ஓகேங்களா. b ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இந்த a டினாமில் a சைடு வந்துனாக்கா 0 ஆகிடும். b ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் என்ன சொல்கிறேன்னாக்கா பாருங்கள். செகண்ட் சப்டிஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் thrice the others. இப்போ ஒரு ரூட் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்தினாக்கா அனதர் ரூட் என்ன thrice 3 டைம்ஸ்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுத்தாக்கா இன்னொரு ரூட் என்ன இருக்கும் 3 ஆல்ஃபான்னு இருக்கும். அதான் செகண்ட் சப்டிஷனு. அப்போ லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்டு 3 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. ஒரு ரூட் ஆல்ஃபானாக்கா அனதர் ரூட் அந்த த்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் த ரூட் ஃபர்ஸ்ட். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா -b/a இந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணுறீங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு -b/a சம் பண்ணினாக்கா 4 ஆல்ஃபா வரும் ஈக்குவல் டு -b/a ஈக்குவல் டு. ஸோ ஆல்ஃபா வேணுனாக்கா இந்த 4 அண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா என்ன ஆகிடும் டிவைட் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -b/4a வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா c/a. ஸோ ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு c/a. ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா என்ன வரும் 3 ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு c/a ஓகேங்களா. இப்போ சம் ஆஃப் ரூட்டில் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கல அந்த ஆல்ஃபாவோட வேல்யூத்துக்கு இங்கே சப்ஷன் பண்ணுறீங்க. ஸோ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு c/a இருக்குது. அப்போ 3 இன்ட்டு ஆல்ஃபாக்கு வேல்யூ வந்து -b/4a இருக்குது. அதை சப்ஷன் பண்ணுறீங்க. 3 இன்ட்டு -b/4a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு c/a. இப்போ ஸ்கொயர் பண்ணினா என்ன ஆகிடும் b²/16a² ஆகிடும். இந்த ப்ராக்கெட் டைம் ஸ்கொயர் பண்ணினாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 3 இன்ட்டு b²/16a² ஈக்குவல் டு c/a வந்துடும். நெக்ஸ்ட்டு 3b² மட்டும் இங்கே இருக்கட்டும். அந்த 16a² டினாமில் இருக்க டேர்ம்ஸ் அந்த சைட் மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 16a² இன்ட்டு c/a வந்துடும். அதில் ஒரு a கேன்சல் ஆகிடும். a கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா 3b² ஈக்குவல் டு 16a இன்ட்டு சின்னு வரும். 16ac வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. இதில் என்ன சொல்கிறேன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர்ஸ். இப்போ ஒரு ரூட் வந்து ஆல்ஃபான்னு எடுத்தாக்கா இன்னொரு ரூட் என்ன வரும்னாக்கா அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ரெசிப்ரோக்கல்னாக்கா 1/ஆல்ஃபான்னு ஓகேங்களா. லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா ஓகேங்களா. ஒரு ரூட்டு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே என்ன பண்ணாத அவங்க என்ன சொல்கிறாங்களோ சப்டிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும் ஓகேங்களா.
இப்போ ஆல்ஃபான்னு எடுத்தீங்கன்னாக்கா அதனுடைய ரெசிபிள்னா வரும் 1/ஆல்ஃபான்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு சம்மர் ரூட் ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இதில் சம்மர் ரூட் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னாக்கா இது சம்மர் ரூட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்ஷனாக தான் வரும். ஸோ தேவையில்ல. இதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு C/A. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு C/A. இப்போ ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ஈக்குவல் டு C/Aன்னு வந்துடும். அப்போ என்ன ஒரு நம்மளுக்கு A ஈக்குவல் டு Cன்னு வந்துடும். தட்ஸ் ஆல். A ஈக்குவல் டு C. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 7. If the equation x square minus ax plus b equal to 0 and x square minus ex plus f equal to 0 have one root in common and if the second equation has equal roots then prove that a equal to 2 into b plus f ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாக்கா ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்களா? ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு ஒரு ஈக்குவேஷன், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் பிளஸ் எஃப் ஈக்குவல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. அதில் வந்து ஹேவ் ஒன் ரூட் இஸ் காமன். ரெண்டு ஈக்குவேஷனுமே ஒரு ரூட் காமனாக இருக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுத்தினாக்கா அதே ரூட் வந்து செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். அதான் ஒரு ரூட் வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா? அது ஏதாவது ஒரு ரூட் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஒன்று ஆல்ஃபா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இஃப் தி செகண்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் டு த ப்ரூவ் தட். ஓகேங்களா? இது காமன் சொல்லிட்டாங்க. அதான் மற்றபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி தி டூ ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஜென்ரலாக ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஒரு ரூட் தான் ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது. ரெண்டு ரூட்டுமே காமனாக இல்லை. புரியுதுங்களா? அப்போ அதில் நம்ம ஆல்ஃபான்றதுக்கு காமனாக எடுத்துக்கலாம். ரெண்டு ரூட்டுமே ரெண்டு ஈக்குவேஷனுமே ஆல்ஃபான்றதுக்கு காமன் ரூட்டாக எடுத்துகிட்டு அப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி தி ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் 0 அண்ட் ஆல்ஃபா பி தி காமன் ரூட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் 0க்கு என்னது இந்த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா எடுத்துகிறோம். அதில் வந்து ஆல்ஃபான்றது காமன் ரூட் எடுத்துனாக்கா சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை தெரியும். அப்போ சம் பண்ணுறீங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ. இது 1ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ பி பை ஏன்னு வரும், மைனஸ் பி பை ஏன்னு வரும். மைனஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோட கொஷன் மைனஸ் ஏன்னு வருது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ பை ஏவோட வேல்யூனா எக்ஸ் ஸ்கொயரோட கொஷன் டு 1. போன சம்மில் ஏவோட வேல்யூ பியோட எடுத்து போட்டோம். இல்லை டேரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்படி ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எடுக்குன்னு தெரியும். இல்லை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூனாக்கா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூனாக்கா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ, சியோட வேல்யூ வந்து பி. இப்போ சம்மர் ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். ஏன் ஏ வந்துச்சுனாக்கா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. பியோட வேல்யூ மைனஸ் ஏன்னு இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பியோட வேல்யூ வந்து ஏ பை கீழே வந்து ஏவோட வேல்யூ வந்து 1. அப்போ இது 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ 1. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரூட் சி பை ஏ. So alpha and beta equal to C by A. C value is what? B. ஓகேங்களா? by A value வந்து 1. அப்போ alpha and beta equal to B. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் ரூட் இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு let alpha and alpha be the roots of the x square minus EX plus F. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சேம் எடுக்கிறீங்க. ஏன்னாக்கா ஆல்ஃபான்றது காமன் ரூட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுப்பீங்க, இன்னொரு ரூட் வந்து பீட்டான்னு எடுப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபான்னு ஒரு ரூட் நம்ம எடுத்துட்டோம். செகண்ட் ரூட் பார்த்தீங்கன்னாக்கா காமன் ரூட்டுன்றதால அந்த ஆல்ஃபா மறுபடியும் எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு காமன் ரூட் எடுத்தால ஆல்ஃபான்றது ரெண்டு ரூட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்டை ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேங்களா? மைனஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் பியோட வேல்யூனாக்கா எக்ஸோட கொஷனில் மைனஸ் இ. இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடு இ பை ஏவோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஈன்னு வரும். அப்போ 2a ஈக்குவல் டு ஈன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து ஏவை டெரிவ் பண்ணிக்கலாம். அப்போ 2a ஈக்குவல் டு ஈன்னு வருது. அப்போ ஏ ஈக்குவல் டு இ பை 2ன்னு வரும். ஏ ஈக்குவல் டு இ பை 2ன்னு வந்துடும். ஏவோட வேல்யூக்கு சரி ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ வரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் 3ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு அது ப்ராடக்ட் வந்து எஃப்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஈக்குவேஷனில் சியோட வேல்யூன்றது கான்ஸ்டன்ட் எஃப்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ சி பை ஏனாக்கா எஃப் பை 1 வரும். அப்போ ஏ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபான்னு ஆல்ஃபா ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்னு வரும். இப்போ ஆல்ஃபான்றது இதை பாருங்க டெரிவ் பண்ணி வச்சிருப்போம். ஆல்ஃபா ஈக்குவல் இ பை 2 டெரிவ் பண்ணி வச்சிருப்பேன். ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்கும்போது அதை இதில் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க ஆல்ஃபா பிளேஸில். அப்போ இ பை 2 வேர் ஆல்ஃபா ஈக்குவல் இ பை 2 சப்ஸ்டிட் பண்ணினாக்கா இ பை 2 த ஹோல் ஸ்கொயர் பண்ணினாக்கா நான் ஒரு
இ ஸ்கொயர் பை 4 வரும் ஈக்குவல் டு எஃப்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து இ ஸ்கொயர் வேணுனாக்கா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 வந்து ரிமூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் 4Fனு வந்து ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஈக்குவல் பின்னு வச்சிருக்கோம். அதில் சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2, இதில் ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ ஆல்ஃபா வந்து இ பை 2 இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பீட்டா டெரிவ் பண்ணிக்கலாம். பீட்டா வேணுனாக்கா அந்த இ பை 2 அன்செட் பண்ணினாக்கா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இ பை 2ன்றது 2 பை இன்னு ஆகிடும் ஓகேங்களா. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2b பை இ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ இ பை 2 ஆல்ஃபாக்கு வேல்யூ தான் டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ அப்போ இ பை 2 ப்ளஸ் பீட்டா டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2b பை இ ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு இது சிம்ப்ளை பண்ணினாக்கா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா இ இன்ட்டு இ ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 2 இன்ட்டு 2b இஸ் 4b ஆகிடும். பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 2e ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த டினாமினேட்டர் இருந்த 2e ஈக்குவலன்ஸை மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ இ ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2ae ஓகேங்களா. ஸோ வேர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4fன்றதை நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள். இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4fன்றது என்ன நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்து என்ன பண்ணுங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க இ ஸ்கொயர் பேஸுக்கு. இ ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2aன்னு இருக்குல்ல, அந்த இ ஸ்கொயர் பேஸுக்கு 4f சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 4f ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2ae. இப்போ 4 காமனாக நம்ம எடுக்கலாம். 4 காமனாக வெளியே எடுத்துனாக்கா ஸோ எஃப் ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 2ae. ஸோ அப்போ both are 2 side 2ஆல் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 4 இந்த 2 கேன்சல் பண்ணினாக்கா ஸோ அப்போ 2 இன்ட்டு எஃப் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏஇ. தட்ஸ் ஆல். Next exercise 2.4 question number 8. The question is discuss the nature of the roots. Okay, already you know that 10th standard பார்த்துருப்பீங்களா, அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் minus x square plus 3x plus 1. Second one is 4x square minus x minus 2 equal to 0. Third one is 9x square plus 5x equal to 0. First subdivision minus x square. First subdivision minus x square plus 3x plus 1. So a value, b value, c value find பண்ணிட்டு delta value find பண்ணணும். delta value formula தெரியும் உங்களுக்கு. delta is equal to b square minus 4ac. ஓகேங்களா. a value பார்த்தீங்கன்னாக்கா x square equation தான் a value. x square equation is -1. So a equal to -1. b value is x square equation. x square equation is 3. So b equal to 3. Constant is c equal to 1. ஓகேங்களா. next write the formula b square minus 4ac delta equal to. So subtract பண்ணுறீங்க. b ஓட value is 3 square minus 4 into a ஓட value is -1 into c ஓட value is 1. So 3 square is 9. Minus into minus plus ஆகிடும். 4 into 1 4 ஆகிடும். இப்போ 9 plus 4 is 13. So அப்போ b square minus 4 is value is 13. So அப்போ delta equal to plus 13 வருது, பாசிட்டிவ் வருது, greater than 0. இப்போ greater than 0 அந்த delta value greater than 0 வந்தாக்கா ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா the roots are real and disney. ஓகேவா. Next is second subdivision 4x square minus x minus 2 equal to 0. So a value is 4, b value is -1, c value is -2. ஓகேங்களா. x square ஓட question தான் a value, x ஓட question b value, constant is c value. ஓகேங்களா. So formula b square minus 4ac equal to b square. b value is -1 square minus 4 into a value is 4, c value is -2. So -1 square is +1. So minus into minus plus ஆகிடும். So 4 4s are 16, 16 into 2 32 plus 32. So 1 plus 32 equal to 33. இது பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது. ஓகேங்களா. ஸோ greater than 0. So delta value greater than 0. So the roots are real and disney. ஓகேங்களா. Next is subdivision 3. Subdivision 3 is 9x square plus 5x equal to 0. ஓகேங்களா. So a value is 9, b value is 5, c value is 0. கான்ஸ்டன்டே அதில் இல்லை பாருங்க. அப்போ c value is 0 எடுக்கணும். So formula is b square minus 4ac equal to subtract பண்ணுங்க. b value is 5 square minus 4 into a value is 9, c value is 0. ஓகேங்களா. So அப்போ 5 square is 25 minus 4 into 9 is 36 வரும். into 0 ஒன்று 0 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த டைம் 0 ஆகிடும். அப்போ 25 மட்டும் வரும். இது பாசிட்டிவ் வேல்யூ வருது. ஸோ greater than 0. So the roots are real and distinct. That's all. ஓகேங்களா. Next exercise 2.4 question number 9. So without sketching the graph, find whether the graph of the following functions will intersect the x-axis and if so in how many points ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ஒவ்வொரு ஈக்குவேஷன் எத்தனை பாயிண்ட்லாம் மீட் பண்ணுதுன்ட்டு. ஓகேங்களா.
ஸோ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா டெல்டா வேல்யூ பாசிட்டிவ் இருந்தாக்கா 2 பாயிண்டில் எக்ஸ் ஆக்ஸில் மீட் ஆகும். டெல்டா வேல்யூ 0 வந்துச்சுன்னா 1 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 3 சப்டிஷன் கொடுத்துறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ த ஃபங்க்ஷன் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சஸ் தட் இஸ் y ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்ஸில் இன்டர்செக்ட் ஆகுதுனாக்கா y ஈக்குவல் டு 0 எடுத்தணும். ஓகேங்களா? அப்போ இங்கே y ப்ளஸ் 0 அப்ளை பண்ணினாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், a வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ இருந்து எடுத்துகிட்டு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. ஸோ பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1 சி வேல்யூ 2. ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் 4 2 சார் 8 ஆகிடும். 1 மைனஸ் 8 ஈக்குவல் டு மைனஸ் 7 வரும். அப்போ டெல்டா வேல்யூ என்ன வருது, நெகட்டிவ்ல வருது. அப்போ லெஸ் தென் 0ன்னு வருது. அப்போ லெஸ் தென் 0 வந்தாக்கா என்ன அர்த்தம், த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. The roots are imaginary அர்த்தம். ஓகேங்களா? So since d is negative, the parabola does not meet the x-axis. x-axisல இந்த parabola வந்து மீட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் y is equal to x square minus 3x minus 7. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணது ஃபங்க்ஷன் இன்டர்செக்ட் x ஆக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ y ஈக்குவல் 0 எடுத்துட்டு அப்போ y எடுத்து 0 போட்டிங்கனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எடுத்தாச்சு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. பி வேல்யூஸ் மைனஸ் 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1 பி சிக்கு வேல்யூ மைனஸ் 7. ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர்னாக்கா ப்ளஸ் 9. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 இன்ட்டு 1 4 4 7s are 28. ஸோ 9 + 28 is 37. ஸோ பாசிட்டிவாக வருது பாருங்க. ஓகேவா? ஸோ கிரேட்டர் than 0. So the roots are real and distinct. So since d is positive, the parabola intersect x-axis at 2 points. So positive on the 2 point la intersect ஆகும் நாம் பார்த்தோம். Next third subdivision y is equal to x square minus plus 6x plus 9. So the function intersect x-axis, so y equal to 0 எடுத்தணும். So by x square plus 6x plus 9 equal to 0. So a value b value c value எடுத்தாச்சு. a equal to 1, b equal to 6, c equal to 9. So formula b square minus 4ac. So formula apply பண்ணுறீங்க. b square. So 6 square minus 4 into a value 1, c value 9. இல்லை 6 square 36. So 4 into 1 4, 4 into 9 is 36. So separate பண்ணாக்க 0 ஆகிடும். ஓகேங்களா? So 0 வந்துச்சு. So the roots are real and equal. So since d equal to 0, the parabola touches x-axis at a point. ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 10. Write f of x equal to x square plus 5x plus 4 in complete the square form. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஸ்கொயர் பார்த்தோம்ல. ஸோ கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்றுறது என்ன பண்ணாக்கா எக்ஸோட கோஷன் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி இந்த டேர்ம் கூட என்ன பண்ண ஆடும் பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். அதான் இதில் மெயினான பாயிண்ட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4. ஸோ இதில் எக்ஸோடைய கோஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5. ஸோ அந்த 5 எடுத்து என்ன பண்ணணும், நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 5 எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 2.5 வரும். இப்போ ஃப்ராக்ஷனாக போடாமல் டெசிமலாக போடாமல் ஃப்ராக்ஷனாக எடுத்துலாம். இந்த 5/2 எடுத்து என்ன பண்ண ஸ்கொயர் பண்ணி இது கூட என்ன பண்ண ஆட் பண்ணுறாங்க பாருங்க. அதே சமயத்தில் மைனஸ் பண்ணணும். 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் 4. ஓகேங்களா? இப்போ இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 டைம் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இது கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் ரைட் பண்ணணும். அப்போ x ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? x ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பண்ணினாங்க அதை ஓடுது பாருங்க. அதே டைம் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுங்களா? அதனால் இதை எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே மைனஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணினாக்கா மைனஸ் 25/4 ஆகிடும் ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 4 16 ஆகிடும். ஸோ 16 மைனஸ் 25 வரும். ஓகேங்களா? 16 மைனஸ் 25/4 ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது செப்பரேட் பண்ணினாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆனாக்கா நியூமெட்டில் பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் 25 இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணாக்கா -9 வரும். ஸோ மைனஸ் 9/4 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் அது மாதிரி இதுக்கும் ஸ்கொயர் டைமாக வரணும். செகண்ட் டைம் 9/4 ஸ்கொயர் டைம் மாற்றினாக்கா 3/2 த ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் வருது பாரு. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்னாக்கா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b மாற்றலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதான் கம்ப்ளீட் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே ஹோம்வொர்க் சம்ஸ். எக்ஸாம்பிள் 2.10, எக்ஸாம்பிள் 2.11, எக்ஸாம்பிள் 2.12.
இந்த 3 சம்ஸு ஹோம்ஒர்க் சம்ஸு ஒர்க்கப் பண்ணுங்கள். ஒர்க்கப் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 2.10, எக்ஸாம்பிள் 2.11, எக்ஸாம்பிள் 2.12. 3 sums are homework sums. Thank you, students. Today homework sums example 2.10, 2.11 and 2.12. Thank you, students.